இன்னைக்கு ஒருமே நல்லா இருக்குமே தோணுது. ஒரு கார் டிஃப்ரெண்ட் கார்ஸ் டிஃப்ரெண்ட் மாடல். மழை டைம்ல மேகங்கள் கொஞ்சம் ஃபாக் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்த மாதிரி இருக்கும். ட்ரோன் வாங்கிடுறியால நீ? 1 கிலோ அரிசி 1 ரூபான்னு போடுறாங்க, அத கூட நம்மளால வாங்க முடியல. ஏம்பல இப்படி பண்ற? சாவடிக்கிறல. ஆக்சுவலா இன்னைக்கு இந்த எந்த கார்ல போயிட்டு இருக்கோம்னா டொயோட்டா யாரிஸ். எத்தனை வருஷமா? ஃபார்ச்சுனர்ல யாரு ஃபார்ச்சுனர் போயிட்டு யாரிஸ் புலிசில சும்மா சொல்றான். யாரிஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். அந்த மைக் ஆன்ல இருக்கா முதல்ல வெனிஸ் மைக்கு? ஏன் இந்த மைக்கே இல்லையா? ஏன்ட மாட்டி விட்டீங்க? அதெல்லாம் அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இருக்கட்டும், மைக் ஆன்ல இருக்கான்னு பாரு. இவ்வளவு நேரம் பேசுறது ரெக்கார்ட் ஆகலன்னா மனசு கொஞ்சம் வலிக்குதான். சரிதா நைட் ட்ரிஃப்டர். ட்ரிஃப்ட் அடி பாப்போம். ட்ரிஃப்ட் பண்ணி அதுல நீ வண்டி எடுத்துட்டு வா, நான் ட்ரிஃப்ட் அடிச்சு காட்டுறேன். நீ உன் வண்டியில இல்ல, அதை அடிக்க முடியாது. என் வண்டியில அடிக்க முடியாதுல. எப்படி கை கிட்ட இருக்காண்டு பக்கத்துல ஃபெராரி, BMW வேற என்னென்ன வண்டி எல்லாம் இருக்கு. அப்படி மாசா நிக்குதா? அது மாதிரி ஒரு தமிழ் வச்சிருக்கான். சும்மானா வந்து ஏன் சேலை கட்டிட்டு ஏன்டா போய்க்கிருந்தேன்? யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே இமான் சேலை கட்டிட்டு மாப்பிள சீல் இருக்கு மாப்பிள. ஓகே, அதே இடம் தான். ஸோ நம்ம இப்போ பாலருவி போனா ஆக்சுவலா இப்போ அதையும் தாண்டி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கு அந்த இடத்துக்கு. மலை இதுதான் மேலே ஏறணும். அப்படி அந்த வண்டி எங்கேயோ பாத்துருக்கீங்களா? மறக்காம லைக் பண்ணுங்க சார். அந்த வண்டி மூலம் கவராவே ஆகல. அந்த வண்டி கவர் ஆயிருக்கும். என்னல பண்ணிட்டு இருக்காங்க? உங்க ஸ்டக் ஆயிட்டானோ? 70 கவுந்துக்கிட்டு இருக்குல. கவுருதா? அதெல்லாம் இல்ல. இவன் கூட பேரு இவன் ஓரம் மணி இதே வார்த்தை தான். இந்த இடம் தான் மாப்ள. இந்த வீடியோ போட்ட உடனே சவுண்ட் வந்துச்சு. என்ன சொன்ன வீடியோல? இப்ப காத்து வராது மாப்ள. வந்துட்டு இருக்கோம் லாரி பாரு. அவன் பாரு எப்படி போலான்னு செலவு போயிட்டான். அவன் முன்னாடி தான் வந்தான். மாப்ள நம்ம அப்படி நம்மளது நம்ம கலரே தான். ரெடி பண்ணுவோம். ஒரு இடத்துல போய் வேட்டையாடிட்டு முயலாம் சாப்பிடலாம் வண்டியில. லாரி கார்ல சரியான வேகத்துல வரானோ மாப்ள. மழை கோட்டையை பிடிக்க போறான்ல, இந்த வேகத்துல வரானோ. இல்ல நான் ஓட்டறேன். மலையில ஓட்டனதே இல்ல. ப்ளீஸ் எனக்கு மழை ஓட்டனா சரி ஏழு ஓட்டலாம் எல்லாம் மழை அங்க போறோம் பக்கலையும் பாருல மழை விடி போய் வரல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மணி ரோட்டை மட்டும் காட்டிக்கிட்டு இருக்கா. மூஞ்சி வேற ஒண்ணும் கிடையாது. ரோடு மூஞ்சி தவிர வேற எதுவும் காட்ட மாட்டான். சரி அவன் மூஞ்சி மட்டும் காட்டாம கோச்சுக்கிறாங்க. இப்போ இங்க வரணும் அந்த வேன் வரணும் எனக்கு கண்ணு தெரியாது. பயங்கரமா பயங்கரமான மிஸ்டர் இருக்கும். மணிப்பால் யூனிவர்சிட்டி எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அவ்வளவு சிக்மங்களூர் ரோட தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். மணிப்பால்னா எங்க இருக்கும்? அவ்வளவு கரெக்டா அங்க இருந்து ஒசூர் அந்த சைடு. ஒசூர் இல்ல மைசூர் அந்த சைடு. இல்ல உடுப்பி பக்கத்துல. கேரளாவா? கேரளா இல்ல கர்நாடகா தானே. ஏய் போதும்ல பக்கம் தானே அது. few minutes later இவனால வீடியோ ஆன் இல்லையா? ஆன் பண்ணோம். நல்லா இருக்கும் மாப்ள. லாரி காரங்க சமமா இருக்கு. ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் மாப்ள. ஏரி போனா பிரச்சனை இல்ல. பைசா கிட்ட விடானே வரும். அவங்க கூடல வரும் 500 ரூபாய். காது அடைக்க போகுது. பரவாயில்ல, மேல வந்தோம். ஸோ ஆனா கீழே போகும்போது ஆக்சுவலா லாரிக்காரன் அவன் பாட்டுக்கு வந்துகிட்டே இருந்தாங்க. வேகமா வந்தாங்க. அந்த இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோல. அதனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ண சொல்லுங்க மறக்காம. அவன் கரெக்டா தான் போறான். இந்த முந்தி இல்ல அது என்ன ஸ்பீடா போறான் அப்பட. டெய்லி போற ரோட்ல அப்படிதான் போவா. ஆமா நீ புதுசா வந்துட்டு எவ்வளவு ஸ்பீடா போதா அப்படின்ற இந்த இவன் நச்சு விடுவான் அவன். இதே குழி தானே பள்ளம்.
ஆலோ பிளாக் கல்ல தூக்கி போட்டிருக்கானோ ரோட்ல. இந்த கண்டக்ட் கிடைச்சா கூட நல்லா இருக்கும். என்னது கான்ட்ராக்ட் நேசமணி ஆனா உடச்சு போடணும், தெளிவா போடணும், ஏமாத்தையும் சரியான குளியாப்ல. இல்ல ஏமாத்தன்னு ஒரு எண்ணம் இருந்தாலே ஒரு அதுல என்ன சரி. அவங்களுக்கு போக சொன்னா அதுல இவன் மட்டும் மாப்பிள்ள டக்குனு பேரு 2 நாள் ஓவர்டேக் அடிச்சிட்டு ஸ்லோ பண்ணு. தட் மிஸ்ட் ரொம்ப நிறைய இருக்கனால ரொம்ப நல்லா இருக்கலாம்ல. இப்படி ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் மலை மேலே ஏறிட்டோம். இன்னும் ஆனால் மலை மேலே ஏறணும். ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம். ரஜினோ வீடியோ போட்டுக்க. இப்போ நேரம் வந்தோம் போட்டிருந்தாம்ல காலையில இருந்து மைக்க ஓட்ட பார்த்து தான் ஓட்டுறோம். கரெக்டா இருக்கு. சரியான இது என்னப்பா. அதுக்கு அடுத்த நாள் தூங்குறோம். ஆமா படத்துக்கு போயிட்டோம். என்னப்பா ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. அப்துல் வீட்டுக்கு முன்னாடி வச்சு பிளான் போட்டோம். அப்துல் இல்ல எனக்கு என்னப்பா கூப்பிட்டோம். ஆமா 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 அடிக்கல. வா வீட்டுக்கு முன்னாடி வச்சு பிளான போட்டது தெரியுமா? இல்ல அப்துல் வா வீட்டுக்கு முன்னாடி தான் பிளான போட்டது. அன்னைக்கு கூட வண்ண எடுத்தாங்க ப்ரோ. இந்த மாதிரி என்ன ப்ரோ தூங்கிட்டு இருக்கான் ப்ரோ. இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கேன் ப்ரோ. உங்க அப்பா தம்பி அப்படியே பேருக்குப்பா அடிக்கிறாங்க. அவங்க அப்பா பார்க்கவே இல்லை. சும்மா உடனே எனக்கு கதை போவான். என்னைக்கு தெரியுமா? ஒரு 2 வாரம் இருக்கும். 2 வாரம் இருக்குனால வேலை போன வர்ற இப்போ வந்துல ஒரு சண்டை, அதுக்கு முந்தின சண்டையில் அவ்வளவுதான். உடம்பு சரியில்லை. ஏய் ரங்கா பின்னாடி இருந்து ஒருத்தன் ஆன் அடிச்சே வந்தான். அவன் பாட்டு முன்னாடி போயிட்டான். அதனால பிரச்சனை இல்லை. என்னால போற வர வண்டி வந்துட்டு இருக்கு. ஆமால நம்ம இப்போ மலை மேலேயே 50ல தான் போயிட்டு இருக்கோம். அது மாப்பிள்ள முன்னாடி வீடியோ எடுங்களா இங்க வச்சு. அதை எடுத்துரும். நீ கவலைப்படாத. ஹலோ அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்டால. ஆக்சுவலா லாஸ்ட் டைம் வந்து பாலருவி அங்க போயிருந்தோம். இப்போ வந்து ராஜதோட்டம் இங்கிட்டு வந்திருக்கோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். லாஸ்ட் டைம் வந்து பாலருவி போயிருந்தோம். அதுல போகும்ல காட்டு பகுதி. 6 கிலோமீட்டர் போகணும். 6 கிலோமீட்டரா? எப்படி மாப்பிள்ள நடக்க முடியும் 6 கிலோமீட்டர்லாம்? போற வரைக்கும் போவோம். ஆமா 6.2 கிலோமீட்டர் நடக்கும். செத்து போவோம்ல. நீ இப்படி எல்லாம் பேசாதீங்களா? 6 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கு பாருங்க. அந்த மலைக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 4.5 கிலோமீட்டர் இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா இங்கேயே லேட் ஆயிடுச்சு. ஸோ போகிறதுக்கு லேட் ஆயிரும். இவ்வளோ தூரம் நாங்கள் காரில் வந்துட்டோம். அவ்வளோ தூரம் வரைக்கும். இதுக்கப்புறம் காரை நிப்பாட்டிட்டு நடக்காமல் செய்யணும். ஓகே இட் வாஸ் வெரி அட்வென்ச்சரஸ். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் தான் இங்கே புயல் வந்து அப்படியே ஃபுல்லாக இங்கே பாருங்கள். ஃபுல்லாக அப்படி காற்றை புட்டிங்கிட்டு வீசி எறிஞ்சிட்டு இப்போ நம்ம வந்திருக்கோம். ஃபுல்லாக தூக்கி எறிஞ்சிச்சு ஆக்சுவலாக இங்கே ஃபுல்லாகவே. மக்களே பாத்தீங்களா காடு பகுதியில நடந்து போயிட்டு இருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் இருக்கு. இதெல்லாம் எடுக்காத. சொன்னதெல்லாம் எடுக்காத. சொல்லுவான் இப்ப பயன்படுத்தி தர போறான். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. போறான்ல அவங்களாலே வண்டியில ஏற முடியல. அங்க பாருங்க அவங்க தான் போறாங்க. நம்மள நம்ம போய் சொன்னோம். அந்த வயசு தான் அவங்க நம்மகிட்ட கேட்டு வண்டி ஏறிடுமா ப்ரோ அப்படின்னாங்க. ஆட்கள் ஜாஸ்தி. ஆமா அதான் அதைத்தான் பேசிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட இன்னும் 3.8 கிலோமீட்டர் இருக்கு. நடக்க முடியல கைஸ். நாங்க பார்க்க ஸ்டைலா நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி கிடையாது. நடக்க முடியல. வரும்போது ஈஸி தான். போகும்போது தான் சாவு. இது நமக்கான ஏறி இருக்கும். 6 பாயிண்ட் வச்சிருக்கான். நம்ம கூப்பிட்டோம்.
உங்க போ சைடு போலப்பா, பேக்ல எடு. சைடு போ. அழுகிட்டே இருக்கான். ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. என்ன அழுகுறியா? இந்தாடா. பச்சை நடக்க நீ- முடியல அவளுக்கு. இல்ல மனசை உள்ளுக்கு வச்சுட்டு நீ வெளிய போ. என்னால உண்மைக்கு நடக்க முடியல. வெளியே இப்படி ஏறுது ஆத்தி. நான் கொஞ்சம் மேலே ஏறி போமா மக்களே. ஃபுல் எனர்ஜெட்டிக்கோட ஃபுல் எனர்ஜெட்டிக்கா போயிட்டு இருக்கோம். வச்சுட்டு ஏறு அப்படி. ராஜாப்பேட்டை பாத்துக்கோ. இன்னும் எவ்வளவு கஷ்டங்களை பார்க்க போகிறோம் என்று தெரியவில்லை. மிகவும் ரொம்ப கடினமான பாதையாக இருக்கிறது. மலைக்கு மேலே ஏறிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி 800 காரில் ஒரு 6 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க. எப்படி உள்ளே உட்காந்தாங்கன்னே தெரியல. அது 6 பேர் கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் காரில் வந்தோம். அவனுங்க அது இங்கே தாண்டி அது ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி அவனுங்க மாருதி 800 மேலே வந்துட்டாங்க. எப்படி அந்த காரில் 6 பேர் வேறு உட்காந்துருக்காங்க. எப்படி உட்காந்துருந்தாங்கன்னே தெரியல. உட்காந்து அவங்க பாட்டு வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட இப்போ தான் பேசி முடிச்சுட்டு நாங்கள் இப்படி டேரக்ட் மக்களே, நம்ம கிட்டத்தட்ட ராஜா தோட்டத்துக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்கு. 2.5 கிலோமீட்டர் மேலே ஏறி வந்திருக்கோம். 1.5 கிலோமீட்டர் கார்லயே வந்திருக்கோம். இப்போ கார்ல வந்து நம்ம கிட்டத்தட்ட இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கு ராஜா தோட்டம். நடந்து தான் போயிட்டு இருக்கோம். எல்லாம் யாருமே வந்தவங்க எல்லாம் திரும்புவோங்க சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா நாங்கள் அந்த தடைகளை மீறி தடைகளை தாண்டி 2.5 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்கு. அப்படி ஜாலியா போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா கொஞ்சம் ரொம்ப டயர்டா தான் இருக்கு.